அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எஸ்ஐஆரை வரவேற்று பேசிவிட்டார்கள். அதனுடைய குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எஸ்ஐஆரை அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். தமிழ்நாட்டுக்கும் அசாமுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? இந்த 12 மாநிலங்களுக்கும் அசாமுக்கு ஏன் நீங்க வித்தியாசம் காட்டுறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. ராஜ்யசபாவில் நடந்த விவாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அதை எதிர்த்து பேசவில்லை. இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று சொன்னார்களே தவிர இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் எப்போதுமே தன்னிச்சையாக தான் செயல்படும் என்று பேசியுள்ளார்கள். அவர்கள் அப்போதும் பாஜகவிற்கு அடிபணிந்து அந்த கருத்தை சொல்லி அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு BLA-2 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய BLA-2 50 கணக்கீட்டு படிவங்கள் வரை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு சொல்லல, 27/10/2025 அந்த உத்தரவிலேயே சொல்லியிருக்கிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எஸ்ஐஆரை வரவேற்று பேசிவிட்டார்கள். அதனுடைய குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எஸ்ஐஆரை அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். எஸ்ஐஆர் நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே எஸ்ஐஆர் எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார். அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது BLA-2க்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய துவங்கி இருக்கிறார். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் MLA-வே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வாக்காளர் பட்டியல் சரி செய்ய வேண்டும் என்பதை இத்தனை நாட்களாக சொல்லவில்லை, இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இப்போது ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள்? அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்று சொல்லுகிறார். இந்த எஸ்ஐஆரை ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் நிறைவேற்றுவதற்கு காரணம், அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையாளர்களை உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உறுப்பினராக இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆணையாளர்களை என்று சொன்னது. அதை ஒன்றிய பாஜக அரசு மாற்றி அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பிரதம மந்திரி மற்றும் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் என்று மாற்றி அந்த சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தை அவர்களாகவே நியமிக்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். 12/12/2023 அன்று ராஜ்யசபாவில் நடந்த விவாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அதை எதிர்த்து பேசவில்லை. இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று சொன்னார்களே தவிர இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் எப்போதுமே தன்னிச்சையாக தான் செயல்படும் என்று பேசியுள்ளார்கள். அவர்கள் அப்போதும் பாஜகவிற்கு அடிபணிந்து அந்த கருத்தை சொல்லி அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த சட்டத்தினுடைய விளைவாக
பாஜக தேர்ந்தெடுப்பவர்கள் தேர்தல் ஆணையாளராக நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் வகையில் இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு நிலையான பட்டியலை, முழுமையான பட்டியலை, நேர்மையான பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அஸ்ஸாமில் எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆரில் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டாம். தேர்தல் ஆணையாளர் அந்த அலுவலர்களே எல்லாத்தையும் அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள். கணக்கீட்டு படிவத்தை வாக்காளர்கள் பூர்த்தி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கும் அஸ்ஸாமுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? இந்த 12 மாநிலங்களுக்கும் அஸ்ஸாமுக்கும் ஏன் நீங்கள் வித்தியாசம் காட்டுறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால் மக்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாஜகவினரும் அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, மக்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே இருக்கின்றன. எப்போதுமே ஒரு முழுமையான நேர்மையான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி வந்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறது. முறையற்ற முறையில் செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆரை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.